பைக்ஸ். ஒரு சில பேர் இது ஒரு தெரபியாக பார்க்குறாங்க, ஒரு சில பேர் இது ஒரு கம்பேனியன் ஃபேமிலியில் ஒருத்தனாக பார்க்குறாங்க, இன்னும் ஒரு சில பேர் இதை ஜஸ்ட் வெறும் ஒரு மிஷினாக தான் பார்க்குறாங்க. பட் நீங்கள் இதை எப்படி பார்த்தாலும் பைக்கர் என்ற ஐடென்டிட்டியை இந்த மிஷின்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குது. நம்ம எப்போ வேணாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலான்ற கான்ஃபிடென்ஸை, அந்த தைரியத்தை கொடுக்கறது இந்த மிஷின்ஸ் தான். பைக்குன்ற எமோஷனை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஃப்ரீடம். ஆனால் நம்ம இந்த பைக்கிங்கை என்ஜாய் பண்ணுறோமா இல்லையான்றது நம்ம பைக்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. ஸோ ஹியர் ஆர் 5 important tips to better maintain your bikes. ஃபர்ஸ்ட், இன்ஜின் ஆயில். வண்டியோட ஹார்ட் இன்ஜின்னா பிளட் இன்ஜின் ஆயில் தான். என்னால் ஒரே ஒரு சர்வீஸை மட்டும்தான் ரெகுலராக பண்ண முடியும்னா கண்டிப்பாக நான் இன்ஜின் ஆயிலை தான் மாற்றுவேன். இன்ஜின் ரன்னிங்கில் இருக்கும்போது பிஸ்டன் ரிங்ஸ் வழியாக லீக் ஆகிற அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் ஆயில் சம்பை ரீச் பண்ணிட்டு சில 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா ஆயில் ரொம்ப கண்டாமினேட் ஆகிறனால லூப்ரிகேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் கம்மியாகுது. ஸோ பழைய இன்ஜின் ஆயில்னால் இன்ஜினை எஃபெக்டிவாக ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. இதனால் இன்ஜின் ஆயிலை கரெக்ட் இன்டர்வலில் மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிம்பிள் மெயின்டெனன்ஸை கரெக்டாக பண்ணுறது மூலமாக இன்ஜினோட லைஃப்பை நம்ம கேரண்டி பண்ணுறோம். ரொம்ப நிறைய பேர் காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக், இன்ஜின் ஆயிலை மாற்றும் போது ஆயில் ஃபில்டரை மாற்ற மறந்துடுறாங்க. ஏன், ஆயில் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது, அதை ரெகுலராக மாற்றணுன்றது கூட தெரியாதவங்க சில பேர் இருக்காங்க. பழைய ஆயில் ஃபில்டர் ஆயில் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிறத தடுக்குது. ஸோ இன்ஜின் ஆயிலை மாற்றும் போது ஆயில் ஃபில்டரையும் மாற்றுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சில பேருக்கு எந்த இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஸோ கரெக்டான இன்ஜின் ஆயிலை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் மேலே ஐ பட்டனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இன்ஜின் ஆயிலை மாற்றும் போது மாற்ற வேண்டிய இன்னும் 2 கன்சியூமபிள்ஸ் ஏர் ஃபில்டர் அண்ட் ஸ்பார்க் ப்ளக் தான். பழைய ஏர் ஃபில்டரை தொடர்ந்து யூஸ் பண்ணோன்னா இன்ஜினுக்கு போதுமான ஏர் ஃப்ளோ கிடைக்காது. ஸோ பார் மைலேஜ் ரெண்டுமே கம்மியாகும். அண்ட் ஸ்பார்க் ப்ளக் எஃபிஷியண்ட்டாக இல்லைனாலும் பார் அண்ட் மைலேஜ் ரெண்டுத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸ்பார்க் ப்ளக்கை ப்ராப்பராக எப்படி செக் பண்ணுறது மாற்றுறதுன்றதை கவர் பண்ணி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை மறக்காமல் பாருங்கள். பிரேக்ஸ் எல்லா வண்டிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரேக் பேட்ஸை மாற்றுறது, டிஸ்கை ஸ்க்ரப் பண்ணுறது, பிரேக் ஃப்ளூயிடை டாப்அப் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம யாருமே மறக்கிறது இல்லை. ஆனால் நம்ம மறக்கிற விஷயம் ஒன்று இருக்குது, அதுதான் மோஸ்ட் பிரேக் ஃபெயிலியர்ஸ்க்கு காரணமாக இருக்குது. இல்லை, அது இந்த மாஸ்டர் சிலிண்டர் கிடையாது. இந்த மாஸ்டர் சிலிண்டரோட பிஸ்டன் அண்ட் சீல்ஸ் லீக் ஆகாமல் திடீர்னு ஃபெயில் ஆகாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது பிரேக் கேலிப்பர்ஸும் இல்லை. பிரேக் கேலிப்பர்ஸ்லையும் அப்படி தான் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டக் ஆனாலும் இன்னொன்று பிரேக் பண்ணிடும். ஸோ திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் நடக்குதுன்னா அதுக்கு மேக்ஸிமம் காரணமாக இருக்கிறது இந்த பிரேக் ஹோஸ் தான். இந்த ஹோஸ் கிராக் ஆகிடுச்சுன்னா பிரேக் சுத்தமாக பிடிக்காது. ஸோ இந்த ஹோஸஸை அடிக்கடி செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி பிரேக் ஃப்ளூயிடையும் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுறது நல்லது. மாடர்ன் ஃபியூல் இன்ஜெக்டட் பைக்ஸ் நிறைய சென்சார்ஸ் மூலமாக ரன் ஆகுது. அதனால அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இந்த சென்சார்ஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பைக்ஸை ரன் பண்ணுற இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட், அதாவது ECU தான் நமக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வண்டியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமை ECU டிடெக்ட் பண்ணிச்சுன்னா செக் இன்ஜின் லைட்டை ஆன் பண்ணிடும். இது சிம்பிளாக பேட்ரி டவுன் ஆகுறதுலேருந்து கேம் சென்சார் ஃபெயில் ஆகிற வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் இந்த வார்னிங் லைட் டிஸ்பிளே ஆகும். ஒரு ஸ்கேன் டூல் மூலமாக வண்டியில் என்ன பிரச்சனைன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, நார்மலாக கார்ஸில் யூஸ் பண்ணுற OBD ஸ்கேனரை பைக்ஸில் யூஸ் பண்ண முடியாது. பட் அடாப்டர்ஸ் இப்போது அவைலபிளாக இருக்குது. ஸோ டூ இட் யுவர் செல்ஃபை சீரியஸாக எடுத்துக்கிறவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு எக்ஸலண்ட்டான முடிவாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் பைக்ஸை மெயின்டைன் பண்ணாலும் அல்டிமேட்டாக இந்த ரைட் ஸ்மூத்தாக இருக்கா இல்லையான்றதை செயின் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ செயினை ப்ராப்பராக லூப் பண்ணுறதும் கரெக்டாக டைட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
செயினுக்கான பீரியாடிக் மெயின்டெனன்ஸ்னால் அது செயின் லூப் பண்ணுறது தான். கண்டிப்பாக இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கும் செயினை க்ளீன் பண்ணி லூப் பண்ணுறது ரொம்ப அவசியம். அண்ட் குறிப்பாக ரெய்னி சீசன்ஸில் அடிக்கடி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ சர்வீஸ் பண்ணும்போது மட்டும்தான் செயின் லூப் பண்ணுறோன்னா செயினோட லைஃப் ரொம்ப கம்மியாகிடும். அண்ட் யூஸ் பண்ண செயின் லூஸ் ஆகும். ஸோ செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் ரொம்ப அவசியம். இதை கவனமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, செயின் டைட் பண்ணும்போது செயின் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 2 சைட்ஸில் இருக்க அட்ஜஸ்டரையும் ஈவனாக டைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இது கரெக்டாக பண்ணலன்னா செயின் கிராஸாக இருக்கும். ஸோ இது ரன்னிங்கில் கட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சர்வீஸ் எல்லாம் ரெகுலராக பண்ணியும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற ட்ரபிள் இருக்குது, அப்படி இல்லைனா இன்ஜினில் பவர் லாஸ் இருக்குன்னா அது வால்வ் கிளியரன்ஸ் இஷ்யூவாக இருக்கும். ரன்னிங்கில் வால்வ் ஸ்டெம் தேய கிளியரன்சஸ் அதிகமாகிட்டே வரும். இதை அட்ஜஸ்ட் பண்ணலன்னா இன்ஜினில் வால்வ் நாய்ஸ் லவுடாக கேட்கும். வால்வ் கிளியரன்ஸ் ரொம்ப லூஸாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட் இண்டிகேட்டரும் அதுதான். ஸோ இந்த வால்வ் கிளியரன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணால் தான் வால்வ் ப்ராப்பராக டைட்டாக க்ளோஸ் ஆகும். வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் 2 விதமாக இருக்குது. ஒன்று ஸ்க்ரூ டைப் அட்ஜஸ்ட்மெண்ட், இன்னொன்று ஷிம் டைப் அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்களே சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் இன்ஜினை டிடிசியில் கொண்டு வர்றது, வால்வ் கவரை ரிமூவ் பண்ணுறதுன்னு வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் கஷ்டமான வேலை தான். பட் ஸ்க்ரூ டைப் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட கொஞ்சம் ப்ராக்டிஸோடு பண்ணிடலாம். ஆனால் ஷிம் டைப் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆவரேஜ் பர்சனுக்கு ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏன்னா ஷிம் டைப் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா வால்வ் கவர், கேம் ஷாஃப்ட், டைமிங் செயின் முதற்கொண்டு எல்லாத்தையும் கழட்டி மாட்டணும். ஆனால் ஷிம் டைப்பில் ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னா வால்வ் கிளியரன்ஸை அடிக்கடி மாற்ற தேவையில்லை. கேடிஎம் ஓனர்ஸ்க்கு ஒரு கஷ்டமான நியூஸ் என்னென்னா, எல்லா கேடிஎம் பைக்ஸுமே ஷிம் டைப் அட்ஜஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுது. இது அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒரு கஷ்டமான வேலைன்றனால நிறைய கேடிஎம் ஷோரூம்ஸ் இதை ரெகுலராக பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் ஒரு கேடிஎம் ஓனராக இருந்தால் ஒரு 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கும் வால்வ் கிளியரன்ஸை செக் அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. வால்வ் கிளியரன்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, ஷோரூமில் அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, ஃபீலர் கேஜை யூஸ் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா வால்வை ரொம்ப டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணாலும் வால்வ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாமல் வால்வ் சீட் தேயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வால்வ் கிளியரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய பேர் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுற ஒரு மெயின்டெனன்ஸ். ஆனால் இன்ஜின் ஹெட்டோட லைஃப்க்கு இதை ரெகுலராக அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயத்தை தவிர ஹெட் பேரிங், வீல் பேரிங், இன்ஜினோட கூலிங் சிஸ்டம்னு பைக்ஸில் மெயின்டைன் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. ஆனால் இந்த 5 விஷயம் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், ரைடை என்ஜாய் பண்ணுங்கள்.